வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து மேகி படம் ரிவ்யூ. இதை வந்து டைரக்ட் பண்ண வந்து கார்த்திகேயன் ஜெகதீஷ். இது வந்து ஒரு ஹாரர் படம். டியூரேஷன் வந்து 110 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 22 நவம்பர் 2019. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா ஹரணி, நிம்மி, ரெய்யா, மஹி பரசுராமன், சாய்ராம், மைனே சத்திக் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ பட கதை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு காட்டு பிரதேசத்தில். வெஹிக்கிளில் 2 கள்ளங்க போய்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க சடனாக வந்து அந்த வெஹிக்கிள் அங்கே நிப்பாட்டி வந்து அங்கே ஒரு அழகான பெங்களோ பார்க்குறாங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். ஸோ இந்த அடர்ந்த காட்டில் வந்து இப்படி ஒரு பெங்களோவா, அப்போ ஷுவராக நிறைய சாமான்கள் இருக்கும், களவெடுக்கலாம்னு சொல்லி அவங்க பதுங்கி உள்ளே போய் அந்த வீட்டை ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே ஒரு அழகான லேடி மட்டும் இருப்பாங்க. அப்போ பவர் கட் ஆகும். திருப்பி பவர் ஒன்றா பார்த்தா அது ஒரு பேய். ஸோ அங்கேருந்து எஸ்கேப்பாக பார்க்க அந்த பேய் வந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே ரூமுக்கு போட்டு அடைச்சி வச்சிடும். ஸோ அந்த பேய்க்கு பேர் தான் மேகி. ஸோ அதுக்கப்புறம் பட கதை வந்து டவுனுக்கு போகும். அங்கே வந்து சுத்தவர் இருக்க 5 ஃப்ரெண்ட்ஸோட கதை போகும். அதே நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸில் 2 பேருக்கு வெட்டிங் ஆகி அவங்க 5 பேர் வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஹனிமூனும் மற்ற என்ஜாய் பண்ணுறதுக்கும் கொடைக்கானலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ட்ராவலிங் பண்ணி கொண்டிருக்க வெஹிக்கிளில் எதிர்பார்த்தமாக வந்து ஒரு இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து மரத்தில் மோதி நின்றும். ஸோ சுத்தவரை யாரும் ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வேறு யார்ட்டையும் வெஹிக்கிள் இருக்கான்னு தேடி பார்க்க தான் அந்த பேய் பங்களா வந்து இவங்களோட கண்ணுக்கு படும். ஸோ அந்த பேய் பங்களான்னு தெரியாமல் அவங்க எல்லோரும் போவா. அங்கே ஒரு லேடி இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, மேகி தான். ஸோ அவங்கள எல்லோரும் வரவேட்டு இங்கே தங்கி காலமாக மோனி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி ஓகே பண்ணி அனுமதிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேகி வந்து அவங்க எல்லாருக்கும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க தன் ஃபீலிங் பண்ணி கதைக்கிற மாதிரி தான் அழுது உண்டு. தனக்கு 2 நாள் இங்கே இருக்க பயம், அவங்களோட ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க வெளியூருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி இருக்க சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் படத்தை மிச்ச கதை வந்து மேகி அவங்கள என்ன செய்கிறா, அவங்க வந்து அந்த பேய்கிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த மேகியோட பேக் ஸ்டோரி என்னன்ட்டு தான் படத்தை மிச்ச கதை. ஸோ இது ஓவரால் வந்து ஒரு யூஷுவல் கோஸ்ட் படம் கதை தான். ஸோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மெட்டப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸை போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.